வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் பயிற்சி 9இல் 2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வினா இருக்கு, அது சரியான விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நிகழ்தகவு x/3, கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கான நிகழ்வு x/5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. பி ஆஃப் ஏன்றது சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு, ஏ பார்ன்றது என்னது சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு நம்ம எடுத்துட்டோம். அப்போ இங்க நமக்கு பி ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன, சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3. அதுக்கு அடுத்தது ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ பார், அதோட மதிப்பு என்ன x/5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஊகிப்பதற்கான நிகழ்தகவு ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 1 வரும். அப்போ பாருங்க, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இதோட மதிப்பு 1. சரி, அதான் மொத்த நிகழ்தகவு 1. இப்போ பாருங்க, எல்லா மதிப்பு பிரதிடுவோம். பி ஆஃப் ஏவோட மதிப்பு x/3, பி ஆஃப் ஏ பாரோட மதிப்பு x/5 ஈக்குவல் டு 1. இப்போ குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். முதல்ல பகுதி பெருக்குவோமா, 3 15, குறுக்கு பெருக்குங்க. எக்ஸை 5 பெருக்குனா 5x ப்ளஸ் எக்ஸை 3 பெருக்குனா 3x ஈக்குவல் டு 1. 5x 3x கூட்டினா 8x ஈக்குவல் டு இந்த 15 இங்கே வகுத்தல் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். இங்கே எங்கே 1 இருக்கா, 1 பெருக்கல் இந்த 15 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். x ஈக்குவல் டு 8 x பெருக்கல் இருக்குது, 8 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். 1 15 பெருங்க, 1 15 15. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.